சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம். சந்தேகமே இல்லாமல் குடும்பத்தோடு நீங்கள் தியேட்டரில் போய் ஒரு படத்தை பார்த்து ரசிக்கணுமா? அப்போது இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். யூகே ப்ரொடக்ஷன்ஸ் கே பாலாஜி தயாரிப்பில் செல்வகுமார் திருமாறன் இயக்கத்தில் சமீபத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் ஃபேமிலி படம். இதனுடைய விமர்சனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கேஸ்ட் அண்ட் குருவை நம்ம குயிக்காக பார்த்துடலாம். இந்த படத்தினுடைய லீட் ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா உதய் கார்த்திக், பார்த்திபன் குமார், விவேக் பிரசன்னா, சுபிக்ஷா காயரோகனம், ஆர்ஜே பிரியங்கா, அப்புறம் மோகன சுந்தரம், ஸ்ரீஜா ரவி, சந்தோஷ், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மையேந்திரன், மியூசிக் அனிவ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அஜீஷ். இந்த படத்துக்கு எடிட்டர் சுதர்ஷன், ஆர்ட் டைரக்ஷன் கேபி நந்து, ஸ்டண்ட் சுகன். இந்த படத்தினுடைய கதைக்கரு என்னென்னா, குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும்னு போராடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பக்கபலமாக அந்த குடும்பமே நின்னா எப்படி இருக்கும், இதுதாங்க இந்த படத்தினுடைய மையக்கரு. இதை வச்சு அவங்க எப்படி கதையும் திரைக்கதையும் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் வாழ்கிற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு ரிட்டையர்டு தாத்தா இருக்கிறாரு, அம்மா, அப்பா வந்து பழைய ஜிம் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவங்களுக்கு 3 பசங்க. மூத்தவர் வக்கீல், கல்யாணமானவர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான வக்கீல் கிடையாது. அவருக்கு அன்றாடம் கேஸ் கிடைச்சாதான் அவரோட தொழில் ஓடும். 2வது பையன் வந்து பிபிஓவில் வேலை செய்கிறாரு. 3வதாக இருக்கிற பையன் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் உதய் கார்த்திக். அவர் சினிமாவில் பெரிய டைரக்டர் ஆகணுங்கிற கனவோடு உழைச்சிட்ருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பும் ஏமாற்றப்பட்டு பறிப்போயிடுது. இந்த சூழ்நிலையில் அவர் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுது. அதனால் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அவரோட காதலிகிட்டையும் கோச்சிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு வழிப்போக்கன் இவர்கிட்ட பேசுகிறாரு. அதனால் இவர் மனம் மாறி ஒரு உத்வேகத்தில் மீண்டும் திரைப்படம் எடுக்கணுங்கிற ஆர்வத்தில் உள்ள வராரு. அப்போது அவருடைய குடும்பம் இவருக்கு பக்கபலமாக நின்று, யார்கிட்டோ நம்ம போய் ஏமாறதை விட நாமளே ஒரு சொந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட சக்திக்கும் மீறி அவங்க படம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அவருடைய முயற்சி ஜெயித்ததா இல்லையா, இதுதாங்க மீதி கதை. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்னா ரைட்டிங்ஸ் தாங்க. அந்த 3 பேருக்கும் நல்ல ஈக்குவலாக போர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹீரோ என்னவோ உதய் கார்த்திக் தான். ஏன்னா ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுறதுனா சினிமா அவரை தான் ஹீரோவாக கொண்டாடும். ஆனால் இந்த படத்தில் அந்த குடும்பமே, அந்த 3 பேரும் சேர்ந்து அவருடைய லட்சியத்துக்காக போராடுறப்போ அந்த மற்ற 2 பேருக்கும் அந்த ஸ்பேஸை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார் டைரக்டர். நல்லா எழுதியிருப்பார் அவர். அந்த வகையில் இந்த கேரக்டர் செட் பண்ண விதம் நிச்சயம் இந்த படத்துக்கு பலம் தான். இதில் ஆர்டர்வைஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த மூத்த சகோதரன் விவேக் பிரசன்னாவுடைய கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை விட இந்த படத்தில் அவருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த டைமிங் சென்ஸ் எல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி ஒரு கோபத்தில் தம்பி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதுவும் பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி காமெடி ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். அதுக்கு அடுத்தது 2வது சகோதரனாக வர பார்த்திபன் குமார் கொஞ்சம் அந்த சிவகார்த்திகேயன் சாயிலே இருப்பார். அவருடைய நடிப்பும் ரொம்ப மிகையாக இருக்காது. அதே மாதிரி அவர் டைலாக் டெலிவரி பஞ்ச் அடிப்பார் நிறைய இடத்துல, சூப்பராக இருக்கும். அப்புறம் 3வதாக நம்ம கதாநாயகன், பிரதான கதாநாயகன் சொன்னோம். அவருடைய நடிப்பும் கச்சிதமாக இருக்கும். மிகையாகவும் இருக்காது, அண்டர் பிளேவும் இருக்காது. நல்லா நடிச்சிருப்பார். அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும், அந்த கோபத்தில் வீட்டை விட்டு வெளியில் போவார், அந்த சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா பிரமாதமாக பண்ணியிருப்பார். அப்புறம் மெயினாக சொல்லணும்னா அவங்களோட அம்மா கேரக்டர் ஸ்ரீஜா பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான நடிப்பு, அதில் ரொம்ப இயல்பாக இருக்கும். அப்புறம் ஹீரோயின் சுபிக்ஷா, அவங்களும் அவங்களோட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் சின்ன கேரக்டர் அன்னியா நடித்த பிரியங்கா, அவங்களும் ஒரு மிகை இல்லாமல் அழகாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மோகன சுந்தரம் நிறைய பேசியிருப்பாருன்னு எதிர்பார்த்து போவோம். இந்த படத்தில் அவருக்கு டைலாக்ஸே கம்மி, ஆனால் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸிலே சூப்பராக முடிச்சிருப்பார். அண்ட் தென் கடைசியில் பேசுவார், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஹீரோக்கு ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வருவார், கவின். அவரோட டைமிங் சென்ஸோ ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அவங்களுக்கு காட்சிகள் வந்து அளவாக தான் எழுதியிருப்பாங்க. அதனால் இவங்களாம் அதிகமாக நடிக்கலை, இதெல்லாம் என்ன நடிப்புன்னு நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த படத்துக்கு இந்த காட்சிக்கு என்ன தேவையோ அவ்வளோதான் எழுதியிருப்பாங்க. அந்த எழுத்துக்கு இவங்க கரெக்டாக நடிச்சிருப்பாங்க, ஒரு மிகையே இருக்காது. ஸோ கேஸ்ட் அண்ட் க்ரூவெலாம் பக்காவாக இருக்கும். அடுத்து சினிமாட்டோகிராஃபர் மையேந்திரன், அவருடைய உழைப்பு ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருப்பாரு. ஏன்னா இது ஒரு லோ பட்ஜெட் படம்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா எங்கேயுமே அப்படி தெரியவே தெரியாது. லைட்டிங்ஸ் ஆகட்டும், அவங்க மெயின்டைன் பண்ண ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்ல ரிச்சாக இருக்கும். இந்த படத்துக்கு என்ன தேவையோ ஆப்டாக கொடுத்துருப்பாரு. அப்புறம் எடிட்டிங், இந்த படத்துக்கு கரெக்டான எடிட்டிங் தாங்க. ஃபேமிலி ட்ராமாங்கிறதுனால நீட்டி முளைக்கும் இருக்காது, அதே மாதிரி ஃபாஸ்ட் கட்டும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நமக்கு கண்ணு கொடுத்து அது மாதிரி அழகாக எடிட் பண்ணியிருப்பார். எடிட் பண்ணியிருக்காருன்னே நமக்கு தோணாது, அப்படியே அந்த ஃப்ளோ நல்லா போயிட்டே இருக்கும். அதுதானே ஒரு நல்ல எடிட்டிங்க்கு அழகு. இந்த படத்தில் அதை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் மியூசிக் பற்றி சொல்லணுன்னா அனிவ் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு சின்ன குறை எனக்கு என்ன பட்டதுன்னா,
அந்த வாய்ஸ் செலெக்ஷனில் இன்னும் அவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். மற்றபடி சாங்ஸ் எல்லாம் பார்க்குறப்பும் நல்லாயிருக்கு, கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கு. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அஜீஷ் பண்ணியிருக்காரு, எங்கேயுமே உறுத்தாத இசை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய இடத்துல கட்டம் சவுண்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா லேட் 90s இயர்லி 2000 எல்லாம் அந்த மியூசிக்கை நீங்கள் சினிமாவில் கேட்டிருக்கலாம். இப்போ வர வர அந்த மாதிரி மியூசிக்கு எங்கேயுமே கேட்க முடியல. இதில் அந்த இசையை நீங்கள் ரசிக்கலாம். ஸோ உறுத்தாத இசை நல்லாயிருக்கும். ஒட்டுமொத்தமாக கேஸ்ட் அண்ட் க்ரூவில் ஒரு சவுண்டான படம் தான் இந்த படம். இந்த படம் ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரை அந்த லைட்டர் மூமெண்ட்ஸான நகைச்சுவையை அப்படியே தெளிச்சுக்கிட்டே போவாங்க. ரொம்ப வெடித்து சிரிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்காது. ஆனால் அந்த சிரிப்புக்கு கேரண்டி. சில இடங்களில் நீங்கள் கைத்தட்டி ரசிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம். சிறு சில குறைகள் இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் அதை நம்ம பெருசாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஓவராலாக இந்த படம் அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ண விதம் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கே வரவே வராது. இந்த படம் பார்க்குறப்போ நிச்சயமாக இந்த படத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிடுவோம். ஏன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் சின்ன சின்ன சீண்டல்கள் இருந்துகிட்டே இருக்கும். சகோதரர் சகோதரிக்குள்ளே சீண்டல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி ஒரு அன்பு இருக்கும் இல்லையா? இந்த படம் அதை தான் பேசுது. அண்ணன் தம்பிக்குள்ளே சின்ன சின்ன சீண்டல்கள் இருக்கும். ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பஞ்சு வசனம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஓட்டினா அவர் ஓட்டுவார். அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு வந்து நிற்கிறப்போ எல்லாருமே வந்து நிற்பாங்க. அந்த சீண்டல்களையும் மீறின அந்த அன்பு தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம். அப்படி எழுதியிருக்காங்க இந்த படத்தினுடைய திரைக்கதையை. லப்பர் பந்து படம் எப்படி உங்களெல்லாம் ஈர்த்து ஸ்டாண்ட் அலோனோ நின்னதோ அதே மாதிரி இந்த படமும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை தான் செல்வகுமார் திருமாறனும் கே பாலாஜியும் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த படம் நிற்கணும்னா மக்களாகி உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா புஷ்பா 2 படம் அதிக தியேட்டரில் வெளியானதுனால இந்த படத்துக்கு தியேட்டர்கள் கம்மியாக தான் கிடைச்சிட்ருக்கு. ஆனாலும் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன படத்தை வாழ வைக்கணும் மக்களாகி நீங்கள் தான். ஸோ இந்த படம் ஓவராலாக எப்படி இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தைரியமாக குடும்பத்தோடு தியேட்டரில் போய் பார்த்து ரசித்து கொண்டாடலாம், மகிழலாம். அந்த மாதிரியான ஒரு படம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றிகளுடன் ஹரிராவ்.